குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. அதோடு மட்டுமல்லாமல் இன்று ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வைகுண்ட வாசல் வழியாக நீங்கள் வெளியே வருவது மிகவும் சிறப்பு. இன்று சனிக்கிழமை காகத்திற்கு சாதம் வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய சூரிய உதயம் காலை 6:25 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக மௌனமாக பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது நல்லது. அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வாருங்கள். விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 23/12/2023 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 23/12/2023 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு போட்டிகள் நிறைந்த நாள். ஒரு இனம் புரியாத சில கவலைகள் மனதில் வந்து மறையும். அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் அனைவரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் மிகவும் கனிவாக இருப்பது நல்லது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பில்லை. அதே போல் வரவேண்டிய வரவுகள் தாமதமாக தான் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாள். வீண் விவாதங்கள் தயவு செய்து பேசாதீங்க, தலையிட வேண்டாம். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். சொத்துக்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்று ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள், ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக இன்று செய்து முடித்து வருவீங்க. அதே போல் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் சம்பாதிப்பதற்கு அதிகமாக அலைய வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் நீங்கள் அனைவரிடமே அனுசரித்து போவது இன்று நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுவதால் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அதே போல் பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக போட்டிகள் அதிகரிக்கும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு, வெளியூர் மற்றும் அண்டை மாநிலம் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் நீண்ட நாள பிரச்சனைகள், மனம் குழப்பத்திற்கு ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் பிறரை பற்றி எண்ணங்கள், அலுவலகத்தில் உள்ள ஊழியம் செய்கின்ற அனைவரிடத்திலும் உள்ள மனதில் இருக்கின்ற எண்ணங்களை அறியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனவரவுகள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கும். மேலும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடினமான விஷயத்தை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பற்றி சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நிறைவு நிறைந்த நாள். உங்களுடைய நீண்ட நாள கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு நாள். நெருக்கமானவர்கள் பற்றிய சுயரூபம் என்னன்னு இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டை பெறுவீர்கள். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்மராசினியர்களே, செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் ஒரு குறைந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றியை அள்ளி செல்லலாம்.
அதே போல் தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஒரு சுகம் நிறைந்த நாள், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் குறையக்கூடிய நாள். அதனால் அமைதியாக இருப்பது நல்லது. துறை சார்ந்த பணிகளில் கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புதிய புதிய முதலீடுகள் செய்வீர்கள். லாபத்தை அள்ளி செல்வீங்க. அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. உயர் அதிகாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்புவீங்க. அதே போல் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் உண்டாகும். பல மனச்சோர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளே கண்டிப்பு ஆளாக நேரிடும். அதனால் தயவுசெய்து பொறுமையாக இருப்பது நல்லது. மேலும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டாகும். சுப செய்திகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள், 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விலகி சென்றவர்கள் வந்து உங்களோட வந்து விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். உழைப்புக்கு உண்டான மதிப்பு, வரவு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறைந்தாலுமே அது உங்களுக்கு இன்று நிம்மதியை தரும், ஒரு தெளிவை தரும். மற்றவர்கள் உணவுகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வரவுகள் பல வகையில் வரும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் ஏற்படும். அதே போல் உடனிருப்பவர்கள் பற்றிய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வீர்கள். நீண்ட நாள குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக இன்று நிறைவேறக்கூடிய நாள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்து அதன் மூலம் பல லாபங்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இன்றைக்கி நல்லாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். அதே சமயத்தில் நெருக்கடியான பல சூழ்நிலையை இன்று நீங்கள் சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வேலை மாற்ற எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் வரும். இருக்கிற வேலையே நல்ல வேலை தான், இருந்தாலும் வேலை மாற்றிருந்தாலும் நல்ல வேலையை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மறைமுகமான சில எதிர்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்று ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு குதூகலமான ஒரு நல்ல நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. பூர்வீக பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். ஒப்பந்தங்கள்லாம் கைகூடி வருகின்ற ஒரு நல்ல நேரம். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க. இதனால் பாராட்டுகள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். அதே போல் வீடு மனை வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உதவிகள் எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பீங்க. மனதளவில் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போவது நல்லது. அலுவலகத்தில் அனைவரிடம் அனுசரித்து போனால் இந்த நாள் சிறப்பாக இருக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தன வரவுகள் இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இதை உதவி செய்ய முடிஞ்சால் தயவுசெய்து கீழே உள்ள அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. மேலும் நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம், சோழி பிரசன்னம் பார்க்குறோம், சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். துல்லியமான முறையில் நாங்கள் பார்த்து தருகிறோம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகத்தான நாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.